ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில் தான் இருக்கோம். நானும் என்னோட தம்பியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். வித்தியாசமான முறையில் எங்களை போய் பற்றி விட்ருக்காங்க. நாங்கள் என்ன வாங்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கூட்டம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. திக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்து வச்சுட்டு போனோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கோயில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் சாமியை கும்பிட்டு வரையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா இப்போயே நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா அங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அது மாதிரி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா வரையிலேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் போட்டிருந்தோம். நீங்கள் நினைக்கலாம் ஏன் உங்கள் ஊர் சைடு வாங்கலாமே அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவும் ப்ரைஸ் விற்கும். எங்கள் ஊரை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா காய்கறி, அப்புறம் ஃப்ரூட்ஸு, பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாமல் இருந்தனால வெயில் அவ்வளோவா அடிக்கவே இல்லை. கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. லைட்டாக தூத்தல் விழுந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வரையில் நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வரையில் இந்தந்த கடையில் இந்தந்த பொருள் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் பார்த்திங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து வச்சுக்கிட்டு போனோம். மெயினாக பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் தாங்க பார்த்துட்டே போனோம். இன்னும் நிறைய ஐட்டம் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா பூ ரேட்டு கேட்டிங்க. இந்த தாமரை இருக்குது பார்த்திங்களா, நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா கிட்ட தான் இருந்துச்சு ஒரு தாமரை பூ. இப்போ பார்த்திங்கன்னா 5 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. 2 பூ பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. சரி இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சும்மா சாமியை கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னொரு பிளான் வந்துருச்சு. ஆண்டாள் கோயிலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். எப்போயுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பாடு போட்டுருவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. பட் எத்தனை மணிக்கு போடுவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் போடுவாங்க. நம்ம டோக்கன் பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே டோக்கன் இருக்கான்னு பார்த்தோம். பட் யாருமே அங்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வாங்கலை. சரி, வெளியில் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா மைண்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே அது ஒரு அமைதியாக இருக்கும் பார்த்திங்களா. அதுவும் இந்த ஆண்டாள் கோயிலுக்குள்ளே வந்தால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு கசகசப்பு இருக்கவே இருக்காது. அப்படியே போனதும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தொட்டு தொட்டு கும்பிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே ஆண்டாள் கோயில் வந்திருக்கேன். வந்து கூட்டமாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் வந்ததுங்க கூட்டமே இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையிலே வந்துட்டோமா. காலையில் வந்து பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி நம்ம விடுவோமா, நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா வளைச்சி ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் கச்சன்னு இருக்கும். கொஞ்சம் ஆள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்தோம். சினிமாட்டிக் வீடியோ மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய தம்பி தான் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அவன் என்னையும் எடுத்துகிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோபுரம் பார்த்திங்கன்னா இந்த தங்க கிளீட் வச்சுருக்காங்க போல். அதை பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் நானே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே தாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா சுற்றி எந்த பிளேஸ் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து என்னோடய தம்பிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டிக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு டேக் மேலே டேக் போய் அது கடுப்பாயிருச்சுங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா சாமியை நாங்கள் கும்பிட்டோம். ஆல்ரெடி கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ற இடத்துல பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஆள் கூட்டம் அவ்வளோ வந்துட்டாங்க. போவேல பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லைங்க. பட் வரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாகிடுச்சு. என்ன பண்ணேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோக்கன் கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு டோக்கன் எனக்காக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னோடய தம்பி விட்டாங்க உள்ள, ஏன்னா என் கூட வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டோக்கனை வச்சு அவன் அந்த சைடு சாப்பிட்டுட்டு இருந்தான், நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு சாப்பிட்டேன். என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்னும் ஒரு பொரியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ரசம், அதுக்கடுத்து மோர், நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே போகவே பார்த்திங்கன்னா மாடெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போகிற வழியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்பிட்ற ஐட்டத்தை பார்த்தா நம்ம நின்றுவோன்ட்டு. போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி தான் வாங்கினோம். நல்லாயிருக்குங்க இவங்கக்கிட்ட போலி பார்த்தீங்கன்னா. போலி, கேப்பரொட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வடை இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காயிலேயே ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அது வாங்கிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் பேக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து காய்கறிக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் விற்பாங்க. நான் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேட்டு நான் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். என்னென்னு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நேற்றே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா வாங்கியாச்சு. நிறையா காய்கறியெல்லாம் வாங்கினோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா கேட்டு எவ்வளோ ரேட்டு என்ன ப்ரைஸு எல்லாமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு பில்லையும் போட்டாச்சு. போட்டு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக கீழே போட்டிருப்பாங்க. இந்த இஞ்சி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ரேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராகவே வாங்கலாம். நிறைய திங்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக வச்சுருப்பாங்க, குவாலிட்டியாகவும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். வாழைக்காய், அதுக்கடுத்து வாழைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு அங்கே போனோம். நாங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா பார்த்தா எல்லாம் ரேட்டு கூட இருந்துச்சு. பட் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் இது திங்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிடணும். நாங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் அந்த தேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கிடைக்காது. அதனால் இங்கிட்டு வந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு நாங்கள் வந்திருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கும் அமைஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கடுத்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த சமையல் திங்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் திங்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் வாங்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இருந்தேங்க நான். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பவுட்ரு என்னைக்காவது ஒரு நாள் கேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னு தெரில. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா கேக் ஐட்டம் நிறையா வருது. இந்த ப்ரௌனி இருக்குது பார்த்திங்களா, அது நிறையா வருது. சரி அதை எப்படியாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். அதுக்காக பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி நிறையா இது வாங்கிட்டு அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா எப்பயுமே கருப்பட்டி வாங்குவோம் நாங்கள். அதையும் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. வாங்கியாச்சு அதையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அதில் ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா அந்த வாங்கின போலி இதெல்லாம் வாங்கினோம் நாங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா ஐட்டத்துக்குள்ளே போய் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுங்களையும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். இதுவே டைம் ஆயிடுச்சா, அதனால் ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்னொரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா கேப்பரொட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலி வாங்கியிருந்தேன். பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்து நானும் என்னோடய தம்பி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் என்னோடய தம்பி கூட பேசிகிட்டு இருந்தோம். நானும் அவனும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை பேசிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. சூப்பராக அமைஞ்சிச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வீட்டுக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. எங்கள் டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.